ஜனங்கள் கூடி கர்த்தருடைய பிரசன்னத்திலே இந்த காலவெளியிலே நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாம் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமாக. Wherever we are, we invite the Holy Spirit to be in our midst this morning. Lord, you are a great God. We worship you. ஆண்டவரே, நீ பெரியவர், நீ மகத்துவங்களை செய்கிறவர். உம்மை நன்றியோடு போய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அற்புதங்கள் நிகரற்றது ஆண்டவரே. Lord, your work, your miracles, your work is uncomparable, oh God. We want to thank you, Jesus. ஆண்டவரே, நிகரற்ற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிகரற்ற ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்ற ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை காட்டிலும் எங்களுக்கு நீர் கொடுத்ததான பிரத்யேகமான ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரே நன்றியோடு போய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. It is not the blessing that others received, oh God. The blessings that you have showered upon us is incomparable, oh God. We want to praise you. We want to thank you. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த காலங்களில் இருக்கிற இடங்களில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, உம்மை நாங்கள் எங்கள் மத்தியிலே வரவேற்கிறோம் என்று சொல்லுங்க. கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமாக. இறங்கி இருக்கிறோம் விடுதலை ஆண்டவரே. இறங்கி இருக்கிறோம் சமாதானம். இறங்கி இருக்கிறோம் கண்ணிகள் துடைக்கப்பட ஆண்டவரே. Where the presence of the Lord is, there is deliverance. Where the presence of the Lord is, there is fullness of joy. Oh God, we invite you, Jesus. Hallelujah. நீ பெரிய தேவன் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீ பெரிய தேவன், மகத்துவங்களை செய்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. எல்லாம் கொஞ்ச நேரம் இருக்கிற இடங்களிலே அமைதியாக உட்காராமல் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Nobody stands still, nobody sits still. Let us worship, let us worship. Praise him, invite him into your homes this morning. Hallelujah. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரே. உம்மை போல தேவன் அல்ல ஆண்டவரே. உம்மை போல ரட்சகர் அல்ல ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை சுமந்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord, for leading us, Lord Jesus. Thank you, Lord, for carrying us all through these days, O Lord. We thank you, God, for your faithfulness. ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலவெளியில் தொடர்ந்து உம்மை ஆராதிக்கும்படியா ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் விருத்த சேதனம் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்கள் ஆயத்தப்படும்படியா கர்த்தாவே, நாங்கள் செலவழிக்கிற இந்த நேரம் உம்முடைய சமூகத்திலே எங்கள் ஆராதனை பிரதியாய் காணப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைபடும்படியா இந்த காலங்களை தீர்மானித்திருக்கிறபடினால நாங்களும் தீர்மானித்து உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறோம். God, this morning you have decided to meet with us, O Lord. Therefore we come to your presence, Lord. We need your direct intervention in our lives this morning. ஆண்டவரே, இந்த காலவெளியிலும் உம்மை நாங்கள் எதிர்பார்த்து வருகிறோம் ஆண்டவரே. நீ நம்பிக்கை நாயகனாய் இருக்கிறபடினால இந்த காலவெளியிலுமே நாங்கள் சார்ந்து நம்பி வருகிறோம். எங்கள் ஆராதனை ஆசீர்வதியும் துதியும் கனமும் மகிமையும் மிக செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உட்கார்ந்து
கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்படியா இந்த காலவெளியிலே உங்களை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கின்றேன். தேவனாகிய கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. இருக்கிற இடங்களில் சத்தமா சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தர் நல்லவர். Wherever you are, lift your hands and say, the Lord is a good God. Our God is a good God, is a faithful God. We worship Him this morning. நம்பிக்கையின் நாயகன் நீரே, என் வாழ்க்கையின் நங்கூரம் நீரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீ முதலாய் இருக்கிறீர், முடிவுமாய் இருக்கிறீர். You are the beginning and the end. You are the Alpha and Omega. We want to worship you this morning. கரங்களை தட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திலே எல்லா பாடுபடியாக கேட்டுக்கொள்கின்றேன். என் நம்பிக்கையின் நாயகன் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, உம்மை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் நம்பிக்கையின் நாயகன் நீரே, கரங்களை தட்டி என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, உம்மை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை
உத்தம நீரே. கூப்பிட்ட நேரங்கள் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே. சொன்னதை செய்யும் உத்தம நீரே. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை அழைத்து அவர் பலி செலுத்தும்படி கொண்டு போகின்றார். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது, நீ இவரை பலி செலுத்த வேண்டாம். அவர் போவதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் சொல்லுகின்றார், கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஓரியா மலையிலே கர்த்தர் எல்லாம் நமக்கு சாதகமாய் செய்யும்படியாய் அவர்களை ஆயத்தம் பண்ணி தருவார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லுகின்றார். Abraham goes to Mount Moriah and he wanted to sacrifice his son, and he says, God will provide, God will see it through, God will provide. இன்றைக்கு கல்வாரியை நாம் பார்த்து சொல்ல முடியும், கர்த்தர் சந்தித்தார். ஆபிரகாம் சொன்னார், கர்த்தர் சந்திப்பார். சிலுவையில் இயேசு சொன்னார், நான் சந்தித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் உத்தம நீரே, வாக்கு மாறா என் உத்தம நீரே. ஆண்டவரே, கூப்பிட்ட நேரங்கள் எல்லாம் செவி கொடுத்து, ஹல்லேலூயா, கூப்பிட்ட நேரங்கள் எல்லாம் செவி கொடுப்பவர் நீரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்தித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை ஏற்கனவே சந்திக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் உத்தம. ஒன்று சேர்ந்து சொல்லுவோமா? சொன்னதை செய்யும் Lift your hands in the presence of God and say, தேவைகளை சந்திப்பவர் மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவரின் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கே துதியும், அவருக்கே கனத்தை இந்த காலவெளியிலே நாம் எழுப்புவோமாக. We will praise the praises unto him this morning. ஆங்கில பாடல் விதமாய் சொல்லுகிறது, praise is rising, eyes are turning to you, we turn to you Lord, hope is steering, hearts are yearning for you. When we see your strength is greater than us, oh God. Hallelujah. Let's praise and worship God this morning. Beautiful song. எல்லா இந்த காலையில ஒன்று சேர்ந்து இந்த பாடலை பாடும்படியா உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். That's enough. Praise is rising, eyes are turning to you, we turn to you. Hope is rising, hearts are yearning for you, we long for you.
lives are made new. Hear the sound of hearts returning to you this morning, even as we continue to sing this song, even as we continue to lift the name on high. May we have this sense of returning to our God, our hearts returning unto Him. நம்முடைய உள்ளங்கள் கர்த்தருக்கு நேராய் திரும்பும்படியாய் ஆண்டவரே, மனப்போக்கில் போற வாழ்க்கையை விட்டு இந்த காலவேளையிலே உம்முடைய நான் திரும்பும்படியாய் நீர் எனக்கு செய்யும் ஆண்டவரே. The prodigal son one day he decided, I want to go to my father's house. I want to return to my father's house. ஒரு நாள் இந்த கெட்ட குமாரன் நினைக்கிறார், என் அப்பா வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்று சொன்னால் அப்பா வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். Returning to God is what is called repentance. The Bible says the eyes of mercy is quicker than the heart of repentance. மனம் திரும்புவதின் உள்ளத்தை காட்டிலும் கிருபையின் கண்கள் மிகவும் வேகமாய் சென்று வந்ததாம். ஹalleluya, ஹalleluya. இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய மனம் திரும்புதலை பார்க்கிறோம், உம்முடைய கிருபையின் கண்கள் மேன்மை உள்ளதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். God, this morning I want to thank you more than I return to you this day. The eyes of mercy is quicker than the heart of repentance, Lord. And I want to return to you this morning. And I want to return to you, Jesus. Hallelujah. இந்த காலவெளியிலே உம்முடைய நான் திரும்பபடியாய் எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே. ஒன்றாய் சேர்ந்து கர்த்தரை பாடி சொல்லுவோமா? Hear the sound of heart returning. Says in the book of Isaiah chapter 1 verse number 18, come, let us settle the matter. வாங்கள், என்னிடத்தில் வாருங்கள், வழக்காடுவோம். வாங்கள், வழக்காடுவோம். ஏன் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் ரத்தாம்பரமான ஒரு ரீதியில் இருந்தாலும் பஞ்சை போல கர்த்தர் நம்மை வெண்மையாக்கி வந்தாராம். If your sin is like scarlet, come unto me. Let us settle the matter. You shall be white as snow. You shall be white as snow. Come to the Lord. Let us settle the matter this morning. வாருங்கள், வழக்காடுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். You are the God who saves us. Worthy of all our praises, Lord. Hallelujah. Jesus, the Lamb of God. You are worthy, 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 Lord. We bless your name. Lift your holy hands in the presence of God this morning and say, Jesus, the Lamb of God, who's ready to wipe away all our sins, be like scarlet. This morning the Lord says,
the snow. பஞ்சியை போல ரத்தாமரமான பாவங்கள் நமக்கு இருக்கும் என்று சொன்னார். பஞ்சியை போல வெண்மையாக்குகிறார். வாருங்கள் மலக்காணி கற்பட பிரசன்னத்திலே இந்த காலவேளையிலே சொல்லுவோமா? Everybody, let us settle the matter this morning. Impossible to you, Lord. Hallelujah. Hallelujah. You may wonder this morning, how is he going to do? எப்படி ஆண்டவர் செயல்படுவார்? எப்படி ஆண்டவர் செயல்படுவார்? More than 1 month we are sitting at home. ஒரு மாதமா வீட்டில் உட்கார்ந்து கொண்டு வருகிறோம். வியாபாரம் என்ன? படிப்பின் காரியங்கள் என்ன? என் உடல்நிலை எப்படி? என் வருங்காலம் எப்படி? What's my future? What's my education? What's my health? And what's my business? How is he going to do? Instead of asking that question, அந்த கேள்வி நாம் கேட்காமல் கர்த்தர் எப்படி நடத்தினாரோ, கர்த்தர் எப்படி நடத்தினாரோ அவங்களை பின்னோக்கி பார்க்கும்போது கர்த்தரை நம்மால் துதிக்க முடியாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி நடத்தினாரோ. யாத்ரா புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். In the book of Exodus chapter number 19 it says, you yourself have seen what I did to Egypt. நீங்களே பார்த்தீர்கள் இந்த எகிப்தியருக்கு என்ன செய்தேன் என்று சொல்லி.
கழுகு தடி குச்சிகளை விதமாய் சுமந்து வந்ததோ, இஸ்ரவேலே நான் உங்களை சுமந்து வந்தேன். The Lord says, you yourself have seen what I did to Egyptians. Like an eagle I carried you. Hallelujah. எப்படி ஆண்டவர் நடத்துவார் அல்ல, எப்படி ஆண்டவர் நம்மை நடத்தினாரோ அப்படியே அவர் நடத்துவார். எப்படி ஆண்டவர் நம்மை நடத்தினாரோ அப்படியே ஆண்டவர் நடத்துவார். How the Lord led us thus far, He will do the same. We say together, ஆகும் எல்லாமாகும், ஆலேலூயா, எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், ஆலேலூயா, எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், ஆலேலூயா, எல்லாமாகும், ஆகாதனாரியே, ஆகாதனாரியே,
மிகவும் அழகாய் பக்தன் எழுதுகின்றார். எனக்கு உரியதை நீர் எனக்கே கொடுத்தீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இரட்டத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். The double fold blessing that you deserve it. It's no, you do not deserve it. It is by His grace. நம்முடைய நீதியோ குப்பையும் அழுக்கும் கதையுமாய் இருக்கின்றது. Our righteousness is a filthy rag, but His grace is righteousness. He is righteousness. Hallelujah, hallelujah. ஆண்டவரே, உம்முடைய நீதியின் வஸ்திரத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களுக்குரியதை நீர் எங்களுக்கே கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றவர்களுக்குரியது அல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்குரியதை நீர் எங்களுக்கே கொடுத்திருவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Oh, we praise the name of Jesus. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லோருக்கும் கிடைப்பது போல மாத்திரமல்ல, பிரத்யேகமாக எனக்கு நீர் வைத்ததை நீர் எனக்கே தருவீர் ஆண்டவரே. It's not that He will distribute to everybody. It is not a common blessing that He gives to everyone. Oh, He gives you so specially for you, because that is what God's intention is. Amen. Hallelujah. எனக்கு உரியதை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி சொல்லுங்க, கரங்களை வைத்து சொல்லுங்க. அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஹல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய பிரசன்னத்துல இந்த காலவேளை உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே, உம்மால் மாத்திரம் எல்லாம் ஆகும் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போமாக. God, everything is possible. Everything is possible only with you, Lord. Hallelujah. Eyes look up to you, Jesus. Eyes look up to you, Lord. கண்களுமே நோக்கி பார்க்கின்றது. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. எந்த பலனே உம்மை ஆராதிப்பேன். என் உயிருள்ள நாளெல்லாமே. எந்த பலனே உம்மை ஆராதிப்பேன்.
கனத்தையும் கௌரவத்தையும் இந்த காலவேளை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. நீர் புகழ திறக்க தேவன் நீர் ஒருவரே. கொஞ்ச நேரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். இந்த நாளிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. Praise you Jesus. Hallelujah, hallelujah. Thank you Jesus. Hallelujah. அவர் பாத்திரர் புகழத்தக்க ஒரு தேவன். You're worthy, Lord. You're worthy to be praised, Lord Jesus. We want to lift your name on high this morning. இந்த காலவேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். பலமுள்ள கரத்தினாலே எங்களை குணமாக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய காயத்தின் கரங்களை வைத்து எங்கள் மேலே ஆண்டவரே எங்களை குணமாக்குற கர்த்தர். Thank you Lord for the wounds. Thank you Lord for the healing touch upon our lives, Lord. Jesus, hallelujah. Thank you, Lord, for the scars. Thank you, Lord, for the wounds that you allow at times in our lives, O God. Jesus, wounds and scars, we want to thank you for it, Jesus. You will turn the wounds to be a witness for your children. ஆண்டவரே, தழும்புகள் வாழ்க்கையில் அனுபவித்தாலும் கர்த்தாவே சாட்சியாய் எங்கள் வாழ்க்கைகளை வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Praise the name of Jesus. கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய பிரசன்னத்திலே காலவரையில சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆதீர நீரே பரிசுத்த நீரே ஸ்தோத்திரம் பாடி
துதிக்கும் கனத்துக்கும் நீ ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் மௌனமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. மௌனமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகளை சந்தித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பார்க்கும்படியா நீங்கள் காரியங்களை செய்தீங்களே, கடுகு தன் குஞ்சுகளை சுமந்துவது போல எங்களை சுமந்த கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெல்லும் மண்டை நாங்கள் திரும்பும்படியா, ஓ மண்டை நாங்கள் திரும்பும்படியா நீ கொடுத்த நல்ல ஒரு ஸ்லாய்க்கத்துக்காய் கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அனுமதித்த ஆண்டவரே புண்களுக்காகவும் தழும்புகளுக்காம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தழும்புகள் ஒரு நாட்களிலே சாட்சியா எங்கள் வாழ்க்கையில விளங்குறபடினால நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆராதனை தொடர்ந்து நீ நடத்தும்படியா அவருடைய சன்னிதானத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை உண்டதான எல்லா தேவ ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தாவே நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு கனத்தியம் ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். Lord, we want to praise you that we are able to come back to you in worship. We thank you, Lord, for the scars that you allowed in our lives. Those are the testimonies that you have placed upon our lives, O God. This morning our hearts are filled with joy for who you are in our lives, O Master. We surrender ourselves once again on the altar of the living Jesus. Continue to bless our worship service this morning. To you be the glory, honor and praise. In Jesus' mighty name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம், உட்காரலாம், உட்காரலாம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தராகிய இயேசுவை ஆராதித்த யாவரும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்பை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். I want to thank and praise God for you that you joined in a worship service this morning. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லா தெய்வ ஜனங்களுக்கும் கர்த்தருக்குள்ளே நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தரை விடுதலையாய் துதிக்க முடிகின்றது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அல்ல, கர்த்தர் நம்மை நடத்துகிற சூழ்நிலை நினைத்து கனற்ற பாதைகளை நினைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கும்படியாய் இந்த காலவேளை நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. வீடுகளில் அதிகமான ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். As we are at home, I'm sure that we are praying. Some of us have not started, some of us are praying, some of us are growing in the Lord. Thank God for each and every soul. ஒவ்வொரு உள்ளங்களுக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு ஜீவங்களுக்காக ஸ்தோத்திரம். சில பேர் நல்லா ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம், சில பேர் ஜெபிக்க இன்னும் ஆரம்பிக்கவில்லை. எனவே இருந்தாலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த நேரத்தில் அந்த நாட்களிலே நாம் பயன்படுத்தி ஆண்டவருக்காக இந்த நாட்களிலே சில காரியங்களை நாம் செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி தருவாராக. கர்த்தர் நாம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆராதனையிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்போம். இப்பொழுது வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சிஸ்டர்ஸ் கஸ்தூரி அவர்கள் முன்பதாக வந்து ஒரு சங்கீதத்திலே நம்ம வழிநடத்தும்படியாய் அவர்களை அழைக்கின்றேன். I want to invite Sister Kasturi to come forward and read a scripture portion. சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொத்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். அல்லேலூயா.
ஹalleluya. இந்த காலவெளியில தொடர்ந்து நாம ஜெபிக்க போகிறோம். சபையானா ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்துல நாம ஜெபிக்க போகிறோம். என்னத்துக்கு நாம ஜெபிக்கிறோம்? ஜெபித்துக் கொண்டே வருகிறோம். We've been praying for the past couple of weeks. We've been praying. Let us continue to pray this morning. Even before we pray, let's turn our Bibles to the book of Numbers, chapter number 25, verse number 1 to 3. என்னாகும் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 லிருந்து 3 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க நாம் கேட்போம். என்னாகும் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 லிருந்து 3 வசனம் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் புத்திரர்களோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விரிந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேரோட பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணினார்களாம். Men indulge in sexual immorality with Moabite women. They invited people to sacrifice for gods. அவர்களுடைய தேவர்களுக்கு பலிகளை செலுத்தும்படியாக அவர்கள் அழைத்து அவிதமாய் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த வசனங்களில் என்ன வாசிக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பாகால் தேவர்களை அவர்கள் வணங்கிக் கொண்டு அப்படியாய் வேசித்தனங்களை செய்து கொண்டிருக்கிறபடியால் கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வந்ததாம். God, the Bible says, and the Lord's anger burned against them. கர்த்தர் கோபம் கொண்டார். கர்த்தர் கோபம் கொண்டார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். When an Israel man brought into a woman into the camp of a camp, ஒரு இஸ்ரவேல் மனுஷன் இந்த மீதியாருடைய பெண்ணை அந்த பாளையத்தில் கொண்டு வந்து அவர் விபச்சாரத்தில் கூட ஈடுபட்டிருக்கும் போது கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகின்றது. பினெயாஸ் என்கிறதான ஒரு மனுஷன். இவன் யார்? இவன் எலியேசருடைய குமாரன். இந்த எலியேசர் யார்? இவன் ஆரோனுடைய குமாரன். ஆரோனுடைய குமாரனாகிய எலியேசருடைய குமாரனாகிய இந்த பினெயாஸ் என்பவன் ஒரு காரியத்தை விதமாய் செய்கின்றான். The Bible says when an Israelite was indulged in sexual sin in that assembly, there is a person by the name Phinehas who is son of Eleazar and who is son of Aaron, and he went. What happened? என்ன நடந்தது? 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. வாசிக்க கேட்போம். 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெயாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றில் ஈட்டி உரிப்போக அவர்களை குத்தி போட்டான். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இவ்விதமாய் பாவத்தில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த பினெயாஸ் என்கிறதான ஒரு மனுஷன் ஒரு ஈட்டியை கொண்டு போய் அவர்களை குத்தி அங்கே அவர் மடிய செய்தார்கள். The Bible says Phinehas the son of Eleazar, the son of Aaron, and he went there, took the spear and killed both of them. The Bible says in chapter 25 verse number 8, 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. Then the plague stopped. அப்பொழுது கொள்ளை நோய் நின்று போனதாம். வாசிக்கலாம். 8ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலில் உண்டான வாதை நின்று போனதாம். இந்த வாதையிலே 24,000 ஜனங்கள் மரித்து போனார்களாம். பினெயாஸ் என்கிறதான ஒரு மனுஷன் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்று வைராக்கியத்தை காண்பித்து அந்த இடத்தில் அவன் செயல்பட்டபடினால் கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகின்றது. 11ஆம் வசனம் chapter number 25 verse number 11 it says, somebody read. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாகாதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினெயாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் பினெயாஸ் பக்தி வைராக்கியத்தை காண்பித்தபடினால் என்னுடைய கோபத்தை நான் திருப்பி விட்டேன். I have turned my anger away because one person he stood for his righteousness. One person, ஒரு மனிதனால் அவன் தீர்மானித்து கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியமாய் அவன் இருந்தபடினால் அந்த தேசத்திலே கொள்ளை நோய் நின்று போனது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது.
பாவ நிவாரண பலியை அவன் கர்த்தருக்கு ஏறிட்டானாம். பாவ நிவாரண பலிகளை கர்த்தருக்கு ஏறிடும் போது, கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியமாக நாம் இருக்கும் போது கொள்ளை நோய்கள் தேசத்திலே நிற்குமாம். ஹல்லேலூயா. இந்திய தேசத்திலே, நம்முடைய நாடுகளிலே, உலக நாடுகளிலே இந்த கொள்ளை நோய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பக்தி வைராக்கியமாய் எழும்புகிற மனுஷன் கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். God is looking for people who are zealous for God. God is looking for people who will make an atonement to God. That is when the plague will stop. What is your responsibility and my responsibility? இந்த காலங்களிலே உங்களுடைய பொறுப்பு என்ன, என்னுடைய பொறுப்பு என்ன? கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்புகிற ஒரு சந்ததியாய் கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் நிற்போமாக. கர்த்தருடைய பிரசன்னத்திலே நிற்போமாக. everybody எல்லாம் எந்திரிச்சு நின்று முழங்கால் இடுகிறவன் முழங்கால் இல்லனா உட்கார்ந்திருக்கிறவர்கள் எழும்புறவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே சொல்ல போறோம். ஆண்டவரே, உமக்காய் வைராக்கியமாய் வாழும்படியா நீர்களுக்கு கிருபை தரும். May we be zealous for you, Lord, and we will make an atonement for you. That is when we will see the difference of Jesus. Hallelujah. சாதாரணமான ஜெபங்கள் அல்ல, சாதாரணமான ஜெபிக்கிறதான ஜெபங்கள் அல்ல. நம்முடைய ஜெபங்களிலே ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களிலே ஒரு பலிகள் இருக்க வேண்டும். Our prayer must have some sacrifice. We must be zealous for God. எல்லாம் ஜெபிங்க. ஒண்ணா சேர்ந்து நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கும்போது I want to invite Sister Anisha to come forward and pray. Sister Anisha அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிப்பார்கள். ஆண்டவரே, பக்தி வைராக்கியமுள்ள சந்ததிகளாய் எங்களை அபிஷேகம் பண்ணும். ஆண்டவரே, உமக்கென்று சொல்லி பலிகளை ஏறெடுக்கும் போது கொள்ளை நோய் நிற்குமாம். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எல்லாம் ஜெபிங்க, ஒன்று சேர்ந்து ஜெபிங்க. Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே ஏசப்பா, எங்க சபையினர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஏசப்பா கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து இந்த கொள்ளை நோய்க்கு எங்களை விலக்கி பாதுகாத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்க பாஸ்டர் குடும்பத்தையும் எங்க சபையார் அனைவரையும் ஆண்டவரே, இந்த மாரதள்ளி பகுதி, பெங்களூர் பகுதி, கர்நாடகா பகுதி, எல்லா பகுதியும் ஆண்டவரே ஏசப்பா எங்களை சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறீங்களா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஏசப்பா 2 நாளாகமும் 7:14 சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே ஏசப்பா, நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆண்டவரே தங்களை தாழ்த்தி என் ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு ஆண்டவரே அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே. அதுபோல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் பலிபீடத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே சுத்தம் பண்ணி ஆண்டவரே அப்பா உங்களுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த கொள்ளை நோய்க்காக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உடைய கரத்தில் வருகிறோம் தகப்பனே. நாங்கள் உங்களுடைய கரத்தில் விழுகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, எங்க இந்த கொள்ளை நோயை இந்த தேசம் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை ஆட்கொண்டிருக்கிற காரியத்திற்காக ஆண்டவரே அப்பா உங்களுடைய கரத்தில் விழுகிறோம் தகப்பனே. முற்றிலுமாக நீங்க பொறுப்படுத்த ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தம் பண்ணி ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் எங்களை விட்டு நீங்குமாறு ஆண்டவரே அப்பா உங்களுடைய கரத்தை நோக்கி கெஞ்சுகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நேரத்தை முழுவதுமாக உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தையும் ஆண்டவரே இந்த ஆராதனை பகுதியும் ஆண்டவரே அப்பா நீங்க ஆசீர்வாதம் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, மிகுதியாக இருக்கிற உங்களுடைய வார்த்தை பகுதிக்காக உங்களுடைய கரத்தில் வருகிறோம் தகப்பனே. நீங்க முற்றிலுமாக பொறுப்படுத்த ஆண்டவரே, தேவதாசனை மறைத்த ஆண்டவரே நீங்க ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை அனைத்தையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடுகின்றோம். இப்பொழுது காணிக்கையும் தசமாகவும் கொடுக்கிற ஒரு நேரமாக இருக்கிறபடினால இந்த பாடலை நாம் பாடும்போது ஆண்டவருக்கு என்று சொல்லி அவருக்குரிய தசமாகளையும் காணிக்கையும் ஒதுக்கி வைத்துக் கொண்டு நீங்கள் செலுத்தும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒன்று சேர்ந்த ஒரு கன்னட பாடலை, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடலை, அந்த பாடலை பாடும்படியாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். ஆபிரகாமன தேவர நினைಗೆ நாம் ஆடுவேன்.
கர்த்தருடைய செய்தியை கேட்க நம்ம ஆயத்தமா இருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். May we be attentive and receptive to the word of God this morning. I want to invite Reverend James Wilson to come forward and deliver God's word. James Wilson அவர்கள் முன்னதாக வந்து கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இம்மட்டுமாய் தேவன் இதுவரைக்கும் உங்களை காத்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வந்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். சென்ற வாரத்திலே நாம் நீதிமானின் வாழ்க்கை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேசினேன். தொடர்ந்து இந்த நாளிலே கூட அதன் தொடர்ச்சியாக நீதிமானுடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உங்களுடைய கரங்களில் வேதாகமம் இருக்குமானால் நீங்கள் வேதாகமத்திலே யாக்கோப்பு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 16ஆம் வசனத்தை கவனிக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. இந்த வாக்கியத்தை தான் நாம் கவனிக்க வேண்டும். The prayer of a righteous man is very effective. இதன் அர்த்தத்தை நாம் முதலாவது சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீதிமான் யார் என்பதை குறித்து நான் போன வாரத்தோடு பேசினேன். நீதிமானுடைய வாழ்க்கை அது பலனுள்ளது. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் பலனுள்ளது என்று நாம் சொல்லும் போது வெறும் ஜெபம் மாத்திரம் அல்ல, ஜெபத்தோடு சம்பந்தப்பட்ட அவருடைய வாழ்க்கையும் அவருடைய விசுவாசமும் அதுக்கு பின்பு அவருடைய ஜெபமும், ஆகவே இந்த மூன்றும் சேரும் போது அது பலனுள்ளதாய் மாறிவிடுகிறது. The meaning of the righteous man life is very effective because the life of righteous man, the faith of a righteous man, the prayer of righteous man is more important. இதற்கு என்ன காரணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்று நாம் அறிவோம். தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார். தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவனுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் என்றால் அந்த நீதிமானுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நீதிமானுடைய வாழ்க்கையும் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். தேவன் அவர் நீதி உள்ள தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் நீதி உள்ள தேவன். அவர் நீதி உள்ள தேவனாய் இருந்தால் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையும் அது நீதி உள்ளதாய் இருக்க வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நீதிமான் அவன் பரிசுத்தராய் வெளிச்சம் உள்ள வாழ்க்கை, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழும் போதே அவன் தேவனோடு கூட ஐக்கியத்தோடு கூட இருக்கிறான். தேவனோடு கூட அந்த ஐக்கியத்திலே அவன் சம்பந்தப்பட்டு இருக்கிறான். தேவனுடைய ஒற்றுமை ஐக்கியத்திலே அவரோடு நடக்கிறவனாக, அவரோடு கூட பேசுகிறவனாக, அவரோடு கூட ஆழமான ஒரு உறவிலே அவன் நடந்து கொண்டிருக்கிறான். இருவரும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாய் இருப்பார்கள். இதுதான் நீதிமானுடைய பலன். What is the reason for the righteous man that he lives with the strength? Because God is holy, God is light, and God is righteous. If the life of a righteous man is holy, light, and righteous, this man can have a relationship and also he can have a fellowship with God. This is the strength of a righteous man. இன்றைக்கு நீதிமான் என்று சொல்லுகிற அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவள் பலவீனமாக இருக்கிறாங்க. அவள் வாழ்க்கையில ஒரு தோல்வி, நஷ்டம், கண்ணீர், கவலை. அதுக்கு என்ன காரணம்? ஏதோ ஜெப வாழ்க்கையிலே தோற்றுவிட்டால் என்று சொல்ல முடியாது. அவர் காரணம் என்ன? தேவனோடு கூட அந்த நடக்கிற ஒரு அனுபவம் இல்லை. தேவனோடு கூட ஒரு உறவிலே, ஐக்கியத்திலே நடக்கிற ஒரு அனுபவத்தை ஒரு மனுஷன் இழந்து விட்டால்
அவன் எல்லாவற்றையுமே இழந்து விடுவான். வாழ்க்கையிலே சகலமே அவன் இழந்து போவான். அவன் பெயரளவிலே அவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளலாம், பெயரளவிலே நான் ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்லிக் கொள்ளலாம், பெயரளவிலே நான் வேதத்தை வாசிக்கிறேன் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம், காணிக்கை கொடுக்கிறேன், தசமா கொடுக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவன் இன்னும் பலவீனமாக இருக்கிறான். காரணம் என்ன? தன்னுடைய வாழ்க்கையை தேவனோடு கூட சரி செய்து கொண்டு அவரோடு கூட அன்றாட நடக்கிற ஒரு ஆழமான ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப் அவனுக்குள்ளே இல்லாமல் போகிற பொழுது மற்ற எல்லாமே வாழ்க்கையிலே தோற்று போகும். நீதிமான் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவன் ஜெபமும் இருக்கும். அவன் ஜெபம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவன் வாழ்க்கையும் இருக்கும். As a righteous man is, his prayer life also shall be. As his prayer life, his life also shall be. ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஜெபமும் அது ஒன்றோடு ஒன்று அது இணைந்தே செல்கிறது. அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை வேறு, அவருடைய ஜெபம் வேறு. இயேசு ஒரு நாளிலே சொன்னார், பரிசேயரை பற்றி சொன்னார், பரிசேயர்கள் பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிறார்கள், அதற்கு பின்பு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா விதவியின் வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள். They pray a long prayer. The Pharisees, they make a long prayer. After prayer, they impress the others with their prayer life. They show to others that how great they are in their prayer life, how impressive they are. And after that, they go and devour the house of widows. அதற்கு பின்பு விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள். We see the life is different, and the way they pray is different. It's that we don't find any relationship between these two. Many live different life. They think life is different. Jesus said the Pharisees pray a long prayer for people to see, but they go and devour the widow's life. Their condemnation shall be great. அதுக்கு வரும் தண்டனை மிக அதிகமாக இருக்குமோ. இதன் அர்த்தம் என்ன? நீதிமானையும் தேவனையும் பிரிக்க முடியாது. We cannot separate the righteous man and God. ஏனென்றால் நீதிமானும் தேவனும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன் நீதிமானோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. God is with the righteous people. நீதிமானையும் விசுவாசத்தையும் பிரிக்க முடியாது. No one can separate the righteous man and his faith, because the righteous man lives by faith. அவருடைய வாழ்க்கையிலே அந்த faith விசுவாசம்ங்கிற அதை எடுத்து விட்டால் அதுக்கு பின்பு அவன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. He became absolutely zero. நீதிமான் வாழ்வதே அவன் விசுவாசத்தினால் தான் வாழ்கிறான். அவன் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையுமே அவன் விசுவாசத்தினால் தான் பெற்றுக் கொள்கிறான். ஏதோ பணம் இருந்து அல்ல செல்வாக்கு இருந்து பொக்கிஷம் இருந்து ஏராளமான வசதியில் இருந்து வாழ்கிறவன் அல்ல. ஒருவேளை வாழ்க்கையில எல்லாம் இல்லாவிட்டாலும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவன் ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கூட அவன் விசுவாசத்தினாலே ஜீவிக்க முடியும். அதனால ஒரு நீதிமானையும் அவனுக்குள் இருக்கிற விசுவாசத்தை நாம் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அதே போல நீதிமானையும் ஜெபத்தையும் நாம் பிரிக்க முடியாது. வேதம் சொன்னது, ஆண்டவர் நீதிமானி ஜெபத்தை அவர் கேட்கிறார். அவருடைய நீதிமானி ஜெபத்திற்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. நீதிமானையும் அவன் நீதியையும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் நீதிமான் தன்னுடைய கிரியைகளினாலே அவன் நீதிமானாக்கப்படுகிறான். So whatever he does righteously. So what does it mean? We cannot separate God and righteous man, because God is with the righteous. We cannot separate the righteous and his faith, because the righteous life he live by righteous life. We cannot separate the righteous man and the prayer. God's ears are open unto the cry of a righteous man. We cannot separate the righteous man from his righteous living, because the righteous man
and his deeds are inseparable. அப்ப இந்த காலவெளியிலே நாம் நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒருவேளை நாம் சொல்லிக் கொள்ளலாம், நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறேன், ஆண்டவருக்கு நான் அவருக்காக வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்திலே அது ஊற்றி கட்டப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு நாம் ஜெபத்திலே நாம் தேவனோடு கூட வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக நீதிமானுடைய பலன் என்று நாம் சொல்லும் போது அது தேவனுக்குள் இருக்கிறது. When we talk about the strength of a righteous man, it is within God himself. When we talk about the righteous man's deeds, it is done within God himself. When we talk about righteous man, and his strength is in his faith. When we talk about the righteous man, in his strength is in his prayer. If you read John's Gospel, chapter 15, there are 8 things God talks about how a righteous man can live in God himself. Number 1, when he lives in God himself, அவன் கர்த்தருக்குள் அவன் இருக்கும்போது அவன் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறான். அவன் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது நீதிமான் அவன் என்ன செய்யறான்? முதலாவது அவன் கனி கொடுக்கிறான், இரண்டாவது மிகுந்த கனிகளை கொடுக்கிறான், மூன்றாவது கர்த்தருடைய வசனம் அவனுக்குள் நிலைத்திருக்கிறது, நான்காவது கர்த்தருடைய அன்பிலே அந்த நீதிமான் அவன் நிலைத்திருக்கிறான், ஐந்தாவதாக கர்த்தருடைய சந்தோஷம் அவனுக்குள் நிலைத்திருக்கிறது, தொடர்ந்து ஆறாவது அவன் கர்த்தருடைய எல்லா கற்பனைகளையும் அவன் கை கொண்டு ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிறான், ஏழாவது அவன் கர்த்தரால் அழைக்கப்பட்டபடியினாலே அந்த அழைப்புக்கு அவன் பாத்திரவானாய் நடந்து கொள்கிறான், கடைசி எட்டாவது ஒரு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். ஒருவேளை அவன் இயேசுவின் நாமத்திற்காக, இயேசுவின் சித்தத்திற்காக அல்லது நீதியின் வாழ்க்கைக்காக வேண்டி பாடுகள் படலாம், துன்பங்கள் படலாம், அவன் அநேக உபத்திரவங்களை கடந்து போகலாம். ஆனாலும் அவன் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிறான். பாடுகள் வருவதனாலே ஐயோ நான் இயேசுவை விட்டு போய்விடுகிறேன் என்பதல்ல. எத்தனை பாடுகள் வந்தாலும், அது மரணமே வந்தாலும் அவன் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறான். இதுதான் ஒரு நீதிமானுடைய ஸ்ட்ரென்த், அவருடைய பலன் தான். The strength of a righteous man is in God himself. The strength of a righteous man in his righteous deeds. The strength of a righteous man in his faith and in his prayer life. இதுல ஒன்று குறைந்தாலும் அவன் வாழ்க்கை அசைக்கப்படுமே. இதுல ஒன்று குறைந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையானது அசைந்து போகும். நீதிமான் ஜெபத்திற்கும் மற்றவர்கள் செய்கிற ஜெபத்திற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஜெபத்தினுடைய வல்லமையுடைய காரியங்களை கவனித்தோம், அதனுடைய விளைவுகளை நாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும். Please read Acts of Apostles chapter 4 verse 31. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். After they prayed, the place where they were meeting was shaken, and they were all filled with the Holy Spirit and spoke the word of God boldly. இப்பொழுது நாம் 30-31 நான் வாசிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவளுக்கு அனுக்கிரகம் செய்தரலும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போதே அவள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நாம் என்ன பார்க்கிறோம்? அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அந்த ஊக்கமான ஜெபம் ஒரு பெரிய ஒரு வல்லமை உண்டாக்கினது. அவள் இருந்த இடம் அசைந்தது. அந்த இடம் அசைந்த போது என்ன நடந்தது? அவர்கள்
தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய வசனத்தை இப்பொழுது தைரியமாய் சொல்ல ஆரம்பித்தார்கள். இதுவரைக்கும் அவளுக்கு தைரியம் இல்லை, இதுவரைக்கும் அந்த வசனத்தை சொல்ல அவருக்கு போதுமான பலன் இல்லை. ஆக ஒருவேளை பயப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கலாம். ஆனால் அவள் வல்லமையோடு செபித்த போது ஒரு அற்புதம் நடந்தது. என்ன நடந்தது? பலன் அடைந்தார்கள். ஆகவே நம்முடைய ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபத்தினாலே ஏதோ மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, மற்றவருடைய வாழ்க்கையில் அநேக காரியம் நடக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலேயே நாம் பலன் அடைகிறோம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? நம்ம ஜெபிக்கும் போதே நாம் பலன் அடைகிறோம். ஒருவேளை தைரியத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், அல்லது சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது மன கஷ்டத்தில் இருக்கலாம், அல்லது வாழ்க்கையை வெறுத்திருக்கலாம், அல்லது வாழ்க்கையை வேண்டாம் நாம் அடைந்து கொள்கிற நிலைமைக்கு வந்திருக்கலாம். ஆனால் நாம் ஜெபிக்கும் போது அந்த நீதிமானுடைய ஜெபம் பலன் உள்ளது. அந்த பலனாலே நாம் என்ன செய்கிறோம்? பலன் அடைகிறோம். நாம் வல்லமையை தரித்துக் கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, வசனத்தை சொல்வதற்கு, தேவனுடைய ஊழியங்களை செய்வதற்கு, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு நாம் பலனடைந்து அவருக்காக ஊழியம் செய்யும்படியான கிருபையை தேவன் கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25, 26 தமிழில் வாசித்து அதுக்கு பின்பு ஆங்கிலத்தில் வாசிப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெரிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கதை கண்டு கட்டுண்டவள் ஓடி போனாள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். Read in English. About midnight, Paul and Silas were praying and singing hymns to God, and the other prisoners were listening to them. Suddenly there was such a violent earthquake that the foundations of the prison were shaken. At once all the prison doors flew open, and everyone's chains came loose. The jailer woke up, and when he saw the prison doors open, he drew his sword and was about to kill himself, because he thought the prisoners had escaped. 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். But Paul shouted, do not harm yourself, we are all here. பவுலும் சீலாவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவனால் அழைக்கப்பட்ட அவர்கள் பிலிப்பியன்ஸ் தேசத்திற்கு வந்து அவர்கள் தேவனுடைய செய்தியை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின ஒரு கூட்டம் அவளை பிடித்து நம்முடைய கொள்கைக்கு மாறாக இவர்கள் தேவதூஷணம் சொல்லி இவள் எதையோ ஒன்றை பிரசங்கம் பண்ணுகிறான்னு சொல்லி அவளுடைய குற்றத்தை சாட்டி அதற்கு பின்னால் நன்றாக அடித்து, காயம் வர அடித்து, ரத்தம் ஒழுக அடித்து அவளை கொண்டு போய் அங்கே சிறைச்சாலையிலே அவர்களை அங்க அடைத்து வைத்தார்கள். நடுராத்திரியிலே அங்கே பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதித்து அவள் சோத்தரித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சத்தம் கேட்டு அந்த பூமி அதிர்ச்சி உண்டாகி எல்லா சிறைச்சாலையின் கதவெல்லாம் திறவுண்டு போயிற்று. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ராத்திரியிலே அந்த ஜெபத்தின் வல்லமையினாலே சிறைச்சாலைகள் திறவுண்டது, சங்கிலில் கட்டெல்லாம் அருந்து விழுந்தது. ஆகவே அந்த நேரத்தில் இந்த சிறைச்சாலைக்காரன் பயந்து தன்னை கொலை செய்ய போனான். ஆனால் நடந்தது என்ன? தேவன் அந்த இடத்தை ஜெபத்தை வல்லமையினால் அசைத்தது மாத்திரமல்ல, அந்த சிறைச்சாலைக்காரன் அந்த ராத்திரியிலே தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவனும் வீட்டாரும் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்கள். ஆகவே தேவனுடைய நீதிமானுடைய ஜெபமானது அது எவ்வளவு வல்லமையுள்ளது, அது அந்த சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் உடைத்தெறிந்தது. அது மாத்திரமல்ல, தேவன் ஒரு குடும்பத்தையே ஆண்டவருக்குள் ரட்சித்துக் கொண்டு வந்தார். இந்த நாளிலே அப்படிப்பட்டதான ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும்.
அப்படிப்பட்டதான ஒரு இடமானது அசையக்கூடிய அளவுக்கு நாம் வல்லமையாய் நம்ம ஜெபிக்கிறோமா? நம்முடைய ஜெபத்தில் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை காணப்படுகிறதா? அந்த ஜெபத்தின் மூலமாக எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார், எத்தனை பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆண்டவரை நம்புகிறார்கள், தேவனுடைய அற்புதத்தை வல்லமையை தன் வாழ்க்கையிலே குடும்பத்திலே அவர்கள் காண்கிறார்கள். இன்னொரு மனுஷனுடைய ஜெபத்தை கூட நாம் பார்க்க வேண்டும். யாக்கோப்பு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் கவனிக்கலாம். யாக்கோப்பு எழுதின நிருபம் எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் கவனிப்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அதை ஆங்கிலத்தில் கூட படிப்போம். Elijah was a human being, even as we are. He prayed earnestly that it would not rain, and it did not rain on the land for 3.5 years. Again he prayed, and the heavens gave rain, and the earth produced its crops. இங்கே எலியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். எலியா என்கிற மனுஷன் நீதிமானாய் இருந்தான். அந்த தேசத்திலே ஆண்டவருக்காக அவன் வைராக்கியத்தோடு கூட அவன் வாழ்ந்தான். தேசம் முழுவதுமே ஆகாப் ராஜாவின் காலத்திலே அவருடைய மனைவியாகிய எசபேலுடைய அவருடைய தந்திரத்தின் மூலமாக, விக்கிர ஆராதனையின் மூலமாக தேசம் முழுவதுமே, இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பாகாலை பின்பற்றி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி கடந்து போனார்கள். ஆண்டவர் இந்த ஒரு மனுஷனாகிய எலியா, அவன் தேவனுக்காக நின்று கொண்டிருந்தான், வைராக்கியமாயிருந்தான். தேசம் முழுவதுமே அதை விக்கிர ஆராதனைக்கு திரும்பினாலும் ஆண்டவருக்காக நிற்பேங்கிற தைரியத்திலே அவன் நின்று கொண்டிருந்தான். தேவனோடு கூட அவன் சஞ்சரிக்கிறவனாக, தேவனோடு கூட அவன் வாழ்கிறவனாக, தேவனோடு கூட நடக்கிறவனாக, அப்படிப்பட்ட ஒரு நீதிமானாக இருந்தான். அவன் நேரடியாக ஆகாப் ராஜாவை பார்த்து சொன்ன வார்த்தை, தேவனுடைய சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிறான். அவன் இந்த காரியத்தை சொன்னான். 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யாது கட்டளையிட்டான். தேவன் சொல்லி அல்ல, எலியாவுக்கு இருந்த வைராக்கியத்தினாலே, ஜனங்கள் ஆண்டவரை விட்டு போய்விட்டார்கள் என்கிற அந்த வைராக்கியத்தினாலே அவன் அந்த வார்த்தையை சொன்னான். பூமியிலே மழை பெய்யாது, 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாது என்று கட்டளையிட்டான். அவன் சொன்னபடியே, அவன் இட்ட கட்டளையின்படியே கர்த்தர் வானத்தை அடைத்தார். வானம் 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யவே இல்லை. ஒரு நீதிமானுடைய ஜெபம் அது எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு வல்லமை உள்ளது. ஒரு மனுஷன், முழு தேசத்துக்குமே ஒரு மனுஷன், அங்க அநேக நீதிமான்கள் இருந்தார் என்று வாசிக்கிறது இல்லை. எல்லா ஜனங்களும் விக்கிர ஆராதனைக்கு திரும்பின போதே இந்த ஒரு மனுஷனுடைய ஜெபம் அது எவ்வளவு வல்லமையுள்ளதா இருந்தது. ஆகவே இந்த எலியா ஒரு நாளிலே கர்மேல் என்கிற அந்த மலை மேலே அவன் என்ன செய்த, எல்லாரையும் கூடி வர செய்து, எல்லா ஜனங்களையும் கூடி வர செய்து அங்கே ஒரு யாகத்தை அவன் நடத்தினான். எல்லா 400 பேர் அடங்கிய அந்த விக்கிர ஆராதனைக்கு சம்பந்தப்பட்ட எல்லா மக்களும் அங்கே ஜெபித்தார்கள். காலையிலிருந்து ஜெபித்தார்கள். அந்த ஜெபித்து அக்கினியை வரவித்து அந்த பலியெல்லாம் பட்சிக்க வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனை. ஆனால் காலை தொடங்கி மாலை வரைக்கும் ஜெபித்தும் எந்த பதில் வரவில்லை, எந்த அக்கினியும் வரவில்லை, எந்த அக்கினியில் வந்து அந்த பலியை பட்சிக்கவும் இல்லை. தேவன் அவருடைய தேவனுக்கு பலி அதுக்கு பதில் கொடுக்கவும் இல்லை. ஆனா எலியா அதுக்கு பின்பு வந்து அவன் என்ன செய்தான், ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்தான். ஆண்டவரே, நான் உடைய நீதிமான் என்றும் நான் உடைய சன்னிதானத்தில் நிற்கிற உடைய ஊழியக்காரன் என்றும் நீ அறிவீர். ஆகவே என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து அக்கினி அனுப்பும் என்று ஜெபித்தான். உடனடியாக அக்கினியை புறப்பட்டு வந்தேன். அந்த அக்கினியை அந்த பலியை பட்சித்து போட்டது. அப்போது எல்லாரும் சொன்னார்கள்,
எலியாவின் தேவனை உண்மையான தேவன் என்று சொல்லி அவள் சத்தமிட்டு ஆண்டவரை அர்ப்பணித்தார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய தேசமானது ஒரு பயங்கரமான ஒரு பாவத்திலும் அக்கிரமத்திலும் அது போய்கொண்டிருக்குமானால் இன்றைக்கு நமக்கு தேவையான எலியாக்கள் தேவை. எலியாக்கள் தேவை. ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அக்கினி அனுப்பி தான் நீதி உள்ள மனுஷனின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்பதை ஆண்டவன் நிரூபித்தது உண்மையானார். இன்றைக்கு இந்தியா தேசத்துல எத்தனையோ நீதிமான்கள் இருக்காங்க. அவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இப்பொழுது இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை தர தேவனால் கூடும். இந்த காலவெளியிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோவாவின் காலத்தை பார்க்கும்போது ஒரு நீதிமானும் இல்லை. முழு தேசமே பயங்கரமான பாவத்துக்குள்ளாய் கடந்து போனார்கள். பயங்கரமான விபச்சார வேசித்தன பாவத்திற்குள்ளே கடந்து போனார். அங்கே தேவன் இல்லை, அங்கே தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் இல்லை, ஜனங்களுக்குள்ளே பரிசுத்தம் இல்லை, தேவனை குறித்த பயம் இல்லை. ஜனங்கள் குடித்தார்கள், அவர்கள் புசித்தார்கள், விற்றார்கள், நாட்டினார்கள், அநேக காரியங்கள் செய்தாங்க. மறந்து போனது என்ன? தேவனை தேட மறந்து போனார், தேவனை ஆராதிக்க மறந்து போனார், தேவனை நோக்கி கூப்பிட மறந்து போனார்கள். நீதிமான் ஆகிய லோத்து, நோவா, அவன் 120 ஆண்டுகள் ஜனங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தான். அந்த 120 ஆண்டுகள் வசனத்தை கேட்ட ஜனம் ஒருவராகிலும், ஒரு மனுஷனாகிலும் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளவோ, தேவனை பின்பற்றவோ, தேவனை நேசிக்கவோ, தேவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கவோ இல்லவே இல்லை. அதனால்தான் ஒரு நீதிமான் கூட நோவாவின் காலத்தில் இல்லை. ஆகவே முழு தேசத்தையும் ஆண்டவர் அவர் வெள்ளத்தினாலே அழைத்து போட்டார்கள். இன்றைக்கும் கூட நம்முடைய நிலைமை எங்கே போய் கொண்டு, எந்த தேசம் எடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செல்வாக்குள்ள தேசமானாலும் ஒரு சிறிய தேசமானாலும், இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுமே நம்மை முற்றிலும் பாவத்திற்கு நம்மை விற்று போட்டோம். பாவத்திற்கு, அக்கிரமத்திற்கு, அநியாயத்திற்கு, தெய்வ பக்தி இல்லாத ஒரு நிலைமைக்கு நம்மை விற்று போட்டோம். தேவனுடைய கோபாக்கினை எப்படி வராமல் இருக்கும்? நோவாவின் காலத்துக்கு அடுத்து எத்தனையோ ஆண்டு காலம் வாழ்ந்ததான லோத்துவின் வாழ்க்கையை பார்க்கும்போது, அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய அந்த லோத்து வசித்த சோதோம் கொமோரா என்கிற பட்டணங்களும் சரி, எல்லா பட்டணங்களும், ஒரு பட்டணம் மாத்திரமல்ல, அவனை சுற்றிலும் இருந்த ஏராளமான பட்டணங்கள் அவர்கள் முற்றிலுமாக பாவத்திற்கு விற்று போட்டார்கள். சோதோம் பாவம் மிக பெரியதாக இருந்தது. அந்த பாவத்தினுடைய அக்கிரமான சத்தம் வானத்துக்கு எட்டினது. ஆண்டவர் அதை பார்த்தார். அது சத்தம் எட்டினது. சோடோம் அல்ல சோடோமைட்ஸ், இந்த பயங்கரமான பாவம் இன்றைக்கும் கூட, இன்னைக்கு நம்முடைய மற்ற தேசங்களில் கூட இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு ஒரு லா பாஸ் பண்ணி, இதையும் அப்ரூவ் பண்ணி, இதையும் ஒரு ஆணோட வாழலாம், ஒரு பெண்ணோட வாழலாம் என்கிறதான் இதற்கு ஒரு சட்டத்தை ஏற்றி இன்னைக்கு பல நாடுகளில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. லோத்துவின் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல இன்றைக்கும் நம்ம ஜீவிக்கிற இந்த காலத்திலும் அது நடந்து கொண்டிருக்குமானால், லோத்துவின் காலத்தை தேவன் எப்படி அழித்தாரோ அதே போல நம்முடைய காலத்தையும் அழிப்பதற்கு ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் தேவை? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், 5 நீதிமான்களை, சோதோம் கொமோரா பட்டணத்திலே நீ 5 நீதிமான்கள் ஜெபிக்கிற 5 நீதிமான்களை காட்டு, நான் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிப்பதில்லை என்றார். என் அருமையான பிள்ளைகளே, 5 நீதிமான்கள், அவ்வளவு பெரிய பட்டணத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜீவிக்கிற ஜனங்கள் மத்தியிலே 5 நீதிமான்கள், தேவனை அறிந்து ஜெபிக்கிற, பரிசுத்தமாய் வாழ்கிற, தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற 5 நீதிமான்கள் கூட இல்லை. அப்படி என்றால் பட்டணங்கள் முழுவதும் தங்களை பாவத்திற்கு விற்று போட்டார்கள். They sold themselves over to all kinds of reprobation, all kinds of wiles and vices.
எல்லா பாவத்திற்கும் தங்களை விற்று போட்டார்கள். இந்த கடைசி காலத்திலும் நீதிமான்களும் ஜெப வீரர்களையும் பார்ப்பது எவ்வளவு கடினமான ஒரு காரியம். நாம் வாழ்கிற இந்த கடைசி காலத்திலே தேவன் யாரை தேடிக் கொண்டிருக்கிறார்? இன்றைக்கும் இந்த கடைசி நாட்களே தேவகுமார இயேசு கிறிஸ்து வருவதற்கு இந்த நாட்களிலே காத்து கொண்டிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தேடுகிற மனுஷன் யார்? நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற நீதிமான்களை ஆண்டவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த நீதிமான்களை நீங்கள் ஒரு மனுஷனாய் இருப்பீர்களா? உங்களுடைய குடும்பம் அந்த நீதிமான் குடும்பமாய் இருக்குமா? நீங்கள் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு குடும்பமாய், நீதிமான் குடும்பமாய் நீங்கள் வாழ முடியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் வரும்போது, நான் பூமியின் மேல் வரும்போது, நான் ஆகாயத்திலே வரும்போது நான் பூமியிலே விசுவாசத்தை காண்பேனோ? காரணம் விசுவாசம் அற்று போயிற்று, விசுவாசம் இல்லாமல் போயிற்று. ஜனங்களுக்குள் தேவனில் இருக்கிற விசுவாசம் இல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அநேகர் இயேசு மேல் வைத்திருந்த வைராக்கியம், அந்த ஆழமான அன்பு, அந்த பக்தி வைராக்கியம், இயேசை விட்டு நான் பிரிய மாட்டேன், இயேசு எனக்கு வேண்டும், முடிவு வரைக்கும் நிலைத்திருப்பேன் என்று சொன்ன அநேகருடைய அன்பு தணிந்து போயிற்று. Their love became waxed cold. அன்பு தணிந்து போயிற்று. Jesus said, I will never find faith in the lives of people. காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் உண்டு. வேதம் சொல்றது, அக்கிரமம் அதிகமாகும், அக்கிரமம் மிகுதியாகுமா? அக்கிரமம் குறைஞ்சல, அக்கிரமம் மிகுதியாகி கொண்டே போமா? அது வளர்ந்து கொண்டே போகுமா? எவ்வளவு தூரத்துக்கு அந்த அக்கிரமம் பெருகுமோ எனக்கு தெரியாது. இரண்டாவது, அக்கிரமம் பெருக பெருக வேதனைகள் பெருகுமா? அதிகமான வேதனைகள், எப்படிப்பட்ட வேதனை வரும் எனக்கு தெரியாது, ஆனால் வேதனைகள் வந்து கொண்டே இருக்குமா? ஒரு பிரச்சனை மாறி, ஐயோ இந்த வேதனை தீராதா நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களே, இன்னொரு வேதனை வருமா, இன்னொரு வேதனை வருமா? அக்கிரமம் மிகுதியாவதினாலும் வேதனைகள் பெருகுவதினாலும் அநேக மக்களுடைய அன்பு குறைஞ்சுவான். கடவுள் தேவன் மேல் இருக்கிற அன்பு குறைஞ்சிடும், விசுவாசம் குறைஞ்சு போய், அப்பா இந்த கடவுள் வேண்டாம், இந்த விசுவாச வாழ்க்கை வேண்டாம், இந்த அன்பு வேண்டாம், ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுமதி சொல்லி மனம் சோர்ந்து போய் அநேக விசுவாசத்தை விட்டு விடுவார்கள். அநேக விசுவாசிகள் ஆண்டவரை விட்டு விழுந்து போவார்கள், அநேக பின்மாற்றத்திலே போய் விடுவார்கள், அநேக தேவனை மறுதளித்து விடுவார்கள், அநேக ஆண்டவரை விட்டு விட்டு போய் விடுவார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நீதிமான் என்ன நேரிட்டாலும் அவன் கடைசி வரைக்கும் தேவனுக்கு என்று அவன் சாட்சியாய் அவன் இருக்க வேண்டும். மரணமே அந்த எல்லாவற்றையுமே அவன் இழக்க நேரிட்டாலும் சரி, தன் உத்தமத்திலே அவன் உண்மையாய் இருக்க வேண்டும். 2 நாளாகமும் படிக்க 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கும் போது நாம் என்ன வாசிக்கிறோம்? என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள். இப்ப பிரச்சனை என்னவென்றால், பாவம் செய்கிறதுனாலே தேவ உலகத்தை அவன் நியாயம் திருத்த அழிக்க நேரிட்டாலும் கூட, இன்றைக்கு அதுக்கு மேலாகவே இயேசுவின் நாமத்தை தரித்திருக்கிற விசுவாசிகள் அவருடைய வாழ்க்கை சரியில்லாத காரணத்தினாலே, சரியான ஒரு வாழ்க்கை வாழாதனாலே, ஒரு நீதிமான் வாழ்க்கை வாழாதனாலே, கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்காதனாலே, தேவனை நோக்கி பார்க்காதனாலே, இன்னைக்கு அவள் நிமித்தமாய் கூட ஆண்டவர் உலகத்தை தண்டிக்கிறார். காரணம் என்ன? என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளைகளை தங்களை தாழ்த்திக் கொள்கிறதில்லை, என்னை தேடுகிறதில்லை, அவள் என்னை வாஞ்சிக்கிறதில்லை, என்னை நோக்கி ஜெபிக்கிறதில்லை, பாவங்களை அவள் விட்டு விடுகிறதில்லை. அதனாலே நான் தேசத்துக்குள்ளே பஞ்சத்தை அனுப்புவேன், கொள்ளை நோயை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவள் நாம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டிய நேரம். ஒருவேளை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்மை தாழ்த்தி கண்ணீர் விட்டு கதறி அழுது தேவனே கிருபையாயிரும் என்று சொல்லி, ஒருவேளை தேசம் எங்கிலும் இருக்க எல்லா நீதிமான்களும் ஒன்று சேர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஒருவேளை ஆண்டவர் இறங்குவார், தேசத்தை காப்பாற்றுவார், எல்லா கொள்ளை நோய்களையும் நம்மை விட்டு நீக்குவார், மீண்டும் தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த காலங்களிலே நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் மற்றடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டாம். அவள் குற்றம் செய்தாங்க, இவங்க குற்றம்
அதே அல்ல, நம்முடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை சரியா இருக்குதா? என்னுடைய ஜெபம் சரியா இருக்குதா? விசுவாச வாழ்க்கை சரியா இருக்குதா? ஆண்டவரோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்திலே நான் உண்மையா இருக்கிறேனா என்கிற ஒரு நிச்சயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே சோதித்தறிந்து நம்முடைய வாழ்க்கையாளர்கள் கொடுத்த ஆண்டவரே, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளை என்னை பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நேராக முகத்தை திருப்புகிறோம், உமக்கு மகளை தாழ்த்துகிறோம், பாவங்களை அறிக்கை செய்கிறோம், அக்கிரமத்தை எல்லாம் விட்டு ஆண்டவரே உமை முகத்தை கருத்தாய் நாங்கள் தேட ஆரம்பிப்போம் என்கிற ஒரு உறுதிமொழியை நாம் எடுக்க வேண்டும். நம்ம முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்கு நான் கடந்து செல்ல வேண்டும். அந்த ஒரு காரியத்தை நாம் செய்வோம் என்றால், ஒருவேளை ஆண்டவர் எலியாவின் ஜெபத்தை எப்படி கேட்டவர் மீண்டுமாய் தேசத்திற்கு மழை அனுப்பினாரோ, தேசத்திற்கு ஒரு செழிப்பை கொடுத்தாரோ, அதே போல ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை கூட ஆண்டவர் தேசத்தை ஆசீர்வதிக்க முடியும், தேச செழிப்பை ஆண்டவர் கொடுக்க முடியும், ஒரு விடுதலை ஆண்டு அனுப்ப முடியும். ஆகவே இந்த காலங்களிலே நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போமா? தேவன் கொடுக்கின்ற அருமையான நேரத்தை நாம் வீணாக்க வேண்டாம், காலத்தை வீணாக்க வேண்டாம். இது கடைசி நேரம். ஆகவே ஆண்டுடைய சமூகத்திலே முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறவர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கலாம், போராடி ஜெபிக்கலாம், கருத்தாய் ஜெபிக்கலாம். கர்த்தர் நீதிமான் ஜெபத்தை கேட்டு அவர் உடனடியாய் பதில் கொடுக்கிற தேவன். நம்மையே ஆண்டவருக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமாக. அப்படி ஜெபத்தை இன்றைக்கு நாம் உண்மையாய் செய்யும் போது கர்த்தர் நமக்கு எவ்வளவு பெரிதான, நம்முடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்ல தேசத்திற்கும் ஒரு பெரிதான விடுதலை நிச்சயமாய் கொண்டு வரும். அவை நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நன்மையான வேலைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே நீதிமான், ஆண்டவரே நீதிமான ஜெபத்தை நீர் கேட்கிறீர். அவருடைய நீதிமானுடைய ஜெபத்திற்குரிய காதுகள் திறந்திருக்கிறது. ஆண்டவரே, நீதிமானை நீர் பராமரித்து பாதுகாக்கிறேன். நீதிமானுடைய ஜெபமானது அது மிகுந்த வல்லமை உள்ளது. ஆண்டவரே, அந்த ஜெபத்திற்கு பெரிய அதிசயமான காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி நாங்கள் கவனித்தோம். ஆண்டவரே, எலியா என்கிற ஒரு மனுஷனாலே ஒரு தேசம் அடைக்கப்பட்டதும், அந்த தேசமானது மீண்டும் ஆண்டவரே திறக்கப்பட்டதும், ஆண்டவர் எல்லாம் ஒரு மனுஷனாகிய, ஒரு நீதிமானாகிய ஒரு எலியாவின் மூலம் அப்படி நடக்க முடியுமானால் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீதிமான்களாக எழுப்பப்பட்டு ஆண்டவரே தேசத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக, எல்லா ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரத்தத்தாலே மீண்டும் ஒரு விசை கழுவி, ஒரு விசைகளை பரிசுத்தமாக்கி ஆண்டவரே ஒரு விசை எங்கள் வாழ்க்கையை சுத்திகரித்து நாங்கள் நீதிமான்களாக ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே ஜீவிக்க நீ கிருபை தாரும். ஆண்டவரே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா உடைய பிள்ளைகளையும் கர்த்தராகிய தேவரே என்னுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அவனை ஆசீர்வதிங்க. ஒப்புக் கொடுத்த ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க, பரிசுத்தம் பண்ணுங்க, சுத்திகரிங்க, கழுவுங்க. இந்த நேரத்தில் அவங்க தீர்மானத்துக்குள்ள வரட்டும், ஒரு ஒப்பு கொடுத்தலுக்குள்ளே வரட்டும். அந்த ஒரே கண்ணீரோடு கூட பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க சுத்திகரிங்க. எங்கள் மூலமாக, என் மூலமாக தேசமானது ஒரு சாப கட்டுக்குள் வரக்கூடாது. ஆண்டவரே, என் மூலமாக, எங்கள் மூலமாக ஆண்டவரே தேசமானது, குடும்பமானது ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்கு எங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீ ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் கொடுக்க போகிறேன். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு பதிலளித்த எங்கள் உண்மையுள்ள வல்லமுள்ள தேவனுக்கு எல்லா மகிமையும் கனம் துதி சோத்திரங்களை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாத நன்மையும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம் உங்களில் நிலைத்திருக்கிறது.